பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலேயும் தேர்தல் அலுவலகம் திறக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையிலே இன்று தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு தேர்தல் அலுவலகம் இன்று காலை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தேர்தல் பணிகளை பாரதிய ஜனதா கட்சி துவக்கிவிட்ட சூழலில் இந்த தேர்தல் அலுவலகம் என்பது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு கட்சியினுடைய பணிகளுக்கு தேர்தல் பணிகளை எல்லாம் ஒருங்கிணைப்பதற்கு ஒரு மிக முக்கிய மையமாக விளங்கும். இன்று தென் சென்னை தொகுதியினுடைய அமைப்பாளர் திரு கரு நாகராஜன் மற்றும் மாநிலத்தினுடைய அத்தனை நிர்வாகிகள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். தேசிய அளவிலே கட்சி பல்வேறு மக்கள் தொடர்பு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பாக மகளிர் சுய உதவி குழுக்களை எல்லாம் 1 கோடி சுயஉதவி குழுக்களை தொடர்பு கொள்வதற்காக அந்த பெண்களிடம் கட்சியினுடைய மற்றும் அரசாங்கத்தினுடைய கொள்கைகளையும் திட்டங்களையும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான மிகப்பெரிய தொடர்பு இயக்கம் வருகின்ற பிப்ரவரி மாதம் துவங்க இருக்கிறது. அதற்கான ஆயத்த பணிகள் சென்று கொண்டிருக்கிறது. தமிழகம் கூட அதிகமாக மகளிர் சுயஉதவி குழுக்களை கொண்டிருக்கக்கூடிய மாநிலம். இங்கு ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் மகளிர் சுயஉதவி குழுக்களுடைய எண்ணிக்கையை எடுத்து கணக்கெடுத்து அந்த மகளிர் சுயஉதவி குழு பெண்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற அரசாங்கம் பிரதமர் மோடி அவர்கள் என்னென்னவெல்லாம் உதவி செய்திருக்கிறார் என்பதை பற்றியெல்லாம் கட்சியினுடைய நிர்வாகிகள் அவர்களிடம் விளக்கமாக கூறுவார்கள். அந்த ஒரு தொடர்பு இயக்கம் என்பது ஏற்கனவே மகளிர் ஆதரவு அதிகமாக பெற்றிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும் உதவியாக இருக்கும் வருகின்ற தேர்தலில். இது இல்லாமல் கிராமத்திற்கு செல்வோம் என்கின்ற அடுத்த தொடர்பு நிகழ்ச்சியையும் கட்சி அறிவிக்க இருக்கிறது. அதற்காகவும் ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்கள் கணக்கெடுக்கப்பட்டு அந்த கிராமத்திற்கு யார் செல்வார்கள், குறைந்தது ஒரு இரவாவது ஒரு நிர்வாகி அந்த கிராமத்திலே தங்க வேண்டும். தேர்தல் வரை அவர் தொடர்ச்சியாக அந்த கிராமத்தோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். எத்தனை முறை அவர் அங்கு செல்ல வேண்டும், என் மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்பதற்கான அடுத்த மக்கள் தொடர்பு பிரச்சாரம் என்பதும் இந்த மாதத்தில் வருகின்ற பிப்ரவரியில் துவங்கி இருக்கிறது. இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து செல்வதற்கு தேர்தல் அலுவலகம் மிக உதவியாக இருக்கும். அந்த வகையிலே இன்று இங்கு துவங்கப்பட்டிருக்கின்ற தேர்தல் அலுவலகம் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு அடித்தளமாக இருக்கும் என நாங்கள் பார்க்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி பல்வேறு மாநிலங்களில் கூட்டணி தொடர்பான பேச்சுக்கள் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இண்டி கூட்டணி புள்ளி வைத்த கூட்டணியில மிக முக்கியமான பங்கு வகித்த தலைவராக இருந்த திரு நிதிஷ்குமார் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்திருக்கிறார். 10 நாட்களுக்கு முன்பாக இந்தி கூட்டணியில் இருந்த தலைவர்கள் இந்த 10 நாட்களுக்குள்ளாக எப்படியெல்லாம் புள்ளிகள் எல்லாம் பிரிந்து போகிறதுங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். தேசிய ஜனநாயக கூட்டணி எந்த மாநிலத்தில் யாரை தொடர்பு கொள்வது, யாரிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதெல்லாம் தேசிய தலைமை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்கான பணிகள் அப்படிங்கறத புதுசா குழு தொடங்கி நடத்த வேண்டிய அவசியம் இல்ல. ஏற்கனவே அதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற வேலைங்க தான். தமிழக மக்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் செய்த நன்மைகள் என்ன என்பதை பற்றி பாஜக பிரச்சாரம் செய்யும். உங்களுக்கு தெரியாத யார் இருக்காங்க? வருவோம். தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் கூட்டம் நடத்தும் போது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கூட்டணி குறித்து தேசிய தலைமை தகுந்த நேரத்தில் அறிவிக்கின்ற வரை அது பற்றி நாங்கள் எதுவும் பேசுவதற்கு இல்லை. வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், நாங்க இது ஆச்சரியமா பார்க்கல. ஏனென்று கேட்டால்
இந்த இண்டி கூட்டணி என்பதே அவர்களுடைய சுயநலத்திற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி என்பதை ஆரம்பம் முதல் சொல்லிக் கொண்டு வந்தோம். இந்த கூட்டணி நிலைக்காது என திரும்ப திரும்ப நாங்கள் கூறி வந்தோம். இது இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளுக்கு, தலைவர்களுக்கு மக்கள் மீதான அக்கறையோ மக்களுடைய வளர்ச்சியிலேயோ எந்த விதமான அவங்களுக்கு அதை பற்றிய குறிக்கோள் கிடையாது. அவர்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்க வேண்டும், பிரதமர் மோடிக்கு எதிராக இருக்க வேண்டும் என்பதுதான் குறிக்கோளாக வைத்தார்களே தவிர மக்களுடைய நலனை சிந்திக்காத அந்த கூட்டணி இப்போது சிதறிக் கொண்டிருக்கிறது. இப்போது ஒரு சிலர் கூட்டணியில் இருந்து பிரிந்து போனவர்கள் கூட அவர்கள் போய் புதிதாக கூட்டணி சேர்ந்த இடத்திலே அவர்களுக்கு கிடைக்கின்ற அனுபவம், அவர்களுக்கு கிடைக்கின்ற மரியாதை, அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு எது நன்றாக இருக்கும் என புரிந்து கொண்டு திரும்பவும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் கூட்டணி என்பது ஒவ்வொரு நாளும் பாரதிய ஜனதா கட்சி புதிய உறவுகளை, புதிய கட்சிகளை சேர்த்துக் கொண்டே இருக்கிறது. அது பாத்தீங்கன்னா வரக்கூடிய தேர்தலுக்குள்ளாக இண்டி கூட்டணியில் இருக்கிற எத்தனையோ பேர் இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.